கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ரீனா அக்காவோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் ஒரு கரை. அந்த அக்கா அதை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலான்னு நினச்சாங்க. அப்படியும் அந்த கரை போகவே இல்லை. சரி, லாண்ட்ரி கொடுக்கலான்னு முடிவெடுத்தாங்க. லாண்ட்ரிலையும் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கரையை போக வைக்கவே முடியல. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக பேக் பண்ணி ரீனா அக்காட்ட நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனால் இந்த கரை போகவே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே போல தான் நம்ம ஒருவருக்கு பாவம் செய்கிறப்ப நம்மளோட இருதயமும் கரைப்பட்டு போயிடுது. ரீனா அக்காவோட ட்ரெஸ் வேணால் அதே அழுக்கோடு இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட போகிறப்ப நம்மளோட பாவக்கரையை கண்டிப்பாக ஏசப்பா மாற்றுவாங்க. வேதத்தில் கூட வாசிக்கிறோம், 1 யோவான் 1:7 ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும்னு போட்டிருக்கு. நம்மளோட பாவங்களை ஏசப்பா கிட்ட சொல்லி கரை இல்லாத வாழ்க்கை வாழுவோமா? ஐயோ, பியூலா பென்சில் உடைஞ்சு போச்சு. எதுக்கு உடைச்ச? அவனே அப்பா சொல்லிட்டேன். அப்பா பியூலா அப்பாட்டெல்லாம் சொல்லாதேனா, தெரியாம உடைஞ்சிருச்சு, மன்னிச்சுக்கோ. நீ மட்டும் அம்மாக்கு மாட்டேன், நான் மட்டும் மன்னிக்க மாட்டேன். போ. பாத்தீங்களா, பியூலாவுக்கு பென்சில் உடைஞ்ச இந்த சின்ன விஷயத்த கூட மன்னிக்க முடியல. இதெல்லாம் நீங்க மன்னிச்சா உங்க குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்படும்னு ஏசப்பா சொன்னாங்க. அத பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜபத்துல நம்ம சொல்லவும் செய்றோம், ஆனா மன்னிக்க மாட்டேங்கிறோம். இனிமேல் ஒருத்தர் மன்னிங்க. அந்த நல்ல குணத்தை ஏசப்பாட்ட கேளுங்க. ஓகே, பாய். இயேசுவின் செல்லங்கள். Not give false testimony against your neighbor. Exodus 20:16. இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். என் ஆத்மா தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், அவர் என்னை தாங்கினார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனை என்னை இரட்சியும். நீரின் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3. ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்து எழுந்து புறப்பட்டு தன் தருவத்தில் வந்தார். தன் தருவன் அவனை வந்ததை கண்டு அன்புருகி ஓடி கருத்தை கெட்டி கொண்டு முட்டை செய்தார். லூக்கா 15:20. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன். தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். தூக்கி போடப்பட்டதோ 3 பேர், காணப்பட்டதோ 4 பேர். தூக்கி போடப்பட்டதோ 3 பேர், காணப்பட்டதோ 4 பேர். தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம்.
தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சாவாமல் காத்தது விசுவாசம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சாவாமல் காத்தது விசுவாசம். மன்னனோ மனம் மாறினார், ஆண்டவரை வணங்க சொன்னார். மன்னனோ மனம் மாறினார், ஆண்டவரை வணங்க சொன்னார். தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். தக 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 தீச்சூளையில் போட சொன்ன ராஜாவுக்கு ஆச்சரியம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல கர்த்தருக்குள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் எந்த சூழ்நிலையும் காப்பாற்றுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபத்தை வேலையா செய்யறியா, ஆசையா செய்யறியா? பைபிள் வாசிக்கிறத ஆசையா வாசிக்கிறியா, அது ஒரு கடமைக்காக வேலைக்காக செய்கிறியா? நான் உன் பக்கத்துல ஒரு பணம் கெட்ட கொடுத்து இதுல எண்ணுங்கிறேன், நீ தூங்கிட்டே அந்த பணத்தை எண்ணுவியா? உலக பொருட்கள், உலக பண ஆசைகள்னா அப்படி பிரைட் ஆயிடுற. அது மேல இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியல. வேத வசனோட இம்பார்ட்டன்ஸ் அது புதையலுங்க. இந்த வேத புஸ்தகத்திற்கு முன்பாக ஒருவன் அமர்ந்தால் காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் சரிப்படுத்துவார், பயங்கள் போகும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக அந்த கிராமிய நேரமற்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. வானத்திற்கு பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு, நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய 27 வருஷ ஊழியத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு சத்தியம் தாங்க என்னை இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை மாற்றி இருக்குது. இன்னும் நான் சாகந்தட்டிக்கும் அவர் என் கூட இருப்பேன்னு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராங்க. அவரால் முடியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதான். அல்லேலூயா. எனக்கு கவலை கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்கிறத நான் நம்பி அப்படி பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, அல்லேலூயா. அவ்வளோதாங்க. ஏசப்பாட்ட பேசினா சும்மா விடுவாரா? ஏசப்பாட்ட உங்களுடைய விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ண சும்மா விடுவாரா? பாருங்க, நான் வளர்க்குற பிள்ளைகள் ஒரு 36 பிள்ளைகள், நான் வளர்க்குற பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு 40 பேர் கொண்ட குழுவாக ஒரு நாள் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். போகும்போது ஒரு 12,000 ரூபா பணம் கொண்டு போயிருந்தோம். அங்கே எல்லாம் அந்த ரத்னம் இந்த ரத்னம்னு சொல்லி நேரங்களை செலவழித்து நைட்டு 12 மணி ஆகும்போது வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வைஃப் டிக்கெட் வீட்டுக்கு கிளம்பினோம். வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் என் ஒய்ஃப் இல்லைன்ட்டா, நீங்கள் ஹோட்டலில் வாங்கி தந்துடுவேன் நினச்சிட்டு சாப்பாடே ஆக்கலைன்ட்டான். இனிமே போய் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றதா என் பிள்ளைகள் பசி தாங்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்தோம். பையில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லி கணக்கு பார்த்தா 12,000 ரூபா இல்லை 10 ரூபா தான் மீதி இருக்குது. என்ன செய்ய? வீட்டில் சாப்பாடு கிடையாது, பையில் பைசாவும் கிடையாது. இப்போ என்ன தான் செய்ய? அதுதான் அந்த நேரத்தில் தான் நம்ம ஏசப்பாட்ட போகணும். ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்கிற? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அமேன். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு, குறைச்சல் வந்துருச்சு, கண்ணீர் வந்துருச்சு, பசி வந்துருச்சு. அப்போ ஏசப்பா பாத்திர வண்டி தானே. இப்போ நான் தலைகீழ நின்னாலும் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்குமாங்க? பிச்சை எடுக்க முடியும்? அல்லேலூயா. நம்ம ஏசப்பா தான் வலது பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ஏத்தாப்புல நல்ல ஒரு சூடாக புரோட்டா கடை இருந்துச்சுங்க. நாங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டோம். அந்த இரவு 12 மணிக்கு மேலே இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் எந்திரிச்சு நின்று கை கூப்பிடுறாரு. நான் சிரிச்சுக்கிட்டேன், நீ காசே இல்லையாடா, சாப்பிட்டுட்டு காசு தரலேட்டா நீ எம்புட்டும் முகரூபம் மாறுபட போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வட்டமாக உட்காந்தோம். சர்வர் வந்து கேட்டான், என்ன உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டான். நான் சொன்னேன் பைசா தான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஆளுக்கு ஒரு 4 இட்லி வெயிடானே. பரவ யோசிச்சு பார்த்தா இட்லிக்கும் துட்டு இல்லை, கழுதி அடி வாங்குறது வாங்க போகிறோம், எதையாவது பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பா. ஒவ்வொருத்தருடைய பேரை எழுதிக்கோ, யார் யார் என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதி
அவன் எல்லாத்துக்கும் நீ சப்ளை பண்ணிடலாம். அவங்க பூரா பாருங்க, எனக்கு லாலிபாப்பை வேணும், சிக்கன் புரோட்டா வேணுங்கிறான், கொத்து புரோட்டா வேணுங்கிறான், ஆம்லேட், ஆஃப் ஆயில், வரிசையாக முட்டை பொரியல் எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறான். ஆனால் பாருங்கள், எல்லோரும் என்ன தான் டாடின்னு கூப்பிடுவாங்க. என் ஒய்ஃபை மம்மின்னு, டாடி மம்மி டாடி மம்மின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதில் பக்கத்தில் உள்ள ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு மண்டை குழப்பமாயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் வயசுங்க, என் ஒய்ஃபும் கொஞ்சம் வயசுங்க. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இவ்வளோ கொஞ்சம் வயசாக இருக்குது, இவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பிள்ளைகளை பெற்று போட்டாங்களே, நாங்கள் கிட்டத்தட்ட பிள்ளைகளே 37 பிள்ளைகள் இருக்குது. அல்லேலூயா. எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து, நானே, மனைவி, இன்னொரு உதவி செய்கிற ஊழியக்காரர் சேர்த்து ஒரு 40 பேர் இருக்கும். அவர் குழப்பம், எப்படி இவ்வளோ பிள்ளைகளை பெற்ற முடியும்? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு குழந்தை வேற என்கிட்ட இருக்குது, எல்லாம் தினுசாக வரிசையாக இருக்குது. அவருக்கு சந்தேகம் வராதா? அவர் ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் எப்படிங்க இவ்வளோ பிள்ளைகளை பெற்று போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன கேட்டாலும் வாங்கி தராரு. அவருக்கு குழப்பமாகி என் ஊழியக்கார்ட்டு விசாரித்தப்போ தான், இது எங்கள் சொந்த பிள்ளைகள், இது நல்ல வளர்க்குற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்ட எல்லாத்துக்கும் காசு அவர் கொடுத்தாரு. செலவுக்கு ஒரு 2000 ரூபா செலவு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதாங்க ஏசப்பா, அன்றாட தேவைகளை என் ஆண்டவர் சந்திப்பார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரேஸ்வரி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறேன். நம்ம வேலை என்ன தெரியுமாங்க? அவரை பார்க்கணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் என் கூட இருக்கிற, அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கணும். இப்போ நீங்கள் வலுவரும் பார்த்து சொல்லுங்கள், உன் பிரச்சனையை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக 313 தாலுக்காக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 313 தாலுக்காக்கள்லையும் 2 தெபராட்களை போட போகிறோம். தெபராட்களான பெண்கள் மிஸ்டரிகளை போட போகிறோம். ஆலயமில்லாத கிராமங்கள்லங்க ஆண்கள் அனுப்புறதை விட பெண்கள் போய் ஊழியம் செய்கிறது நல்ல எழுப்புதல் இருக்குது. ஏன்னா பைபிளில் நியாயாதிபதிகள் 5 வாசித்து பாருங்க, தெபராளாகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்படிதாங்க வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதை நாங்கள் சர்வேலையும் பார்க்குறோம். அதனால் ஒரு தாலுக்காவுக்கு 2 பெண்கள் மிஸ்டரி பயிற்சி கொடுத்து அவங்களை அனுப்ப போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் தாலுக்காக்களில் நானும் ஒரு தெபரால் முழு நேர மிஸ்டரியாக வர்றேன்னு சொல்கிறீங்களா, வாங்க எங்கள் கூட தொடர்பு கொள்ளுங்க. அல்லேலூயா. நல்ல தாயாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல ஒர்ஷிப் லீடர் தெபரால் அவங்க. நீங்களும் நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அந்த தெபரால்கிட்ட இருக்கிற இன்னொரு குணம் என்ன தெரியுமாங்க? சண்டை போடுறாங்க, போராடுறாங்க. அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்காக போராடுறாங்க. நீங்களும் ஜெபத்தில் யுத்தம் செய்கிறவளா, போராடுகளாக இருந்த பெண்களாக இருந்தால் நீங்கள் இப்போயே எங்கூட தொடர்பு கொள்ள. மாதத்தில் ஒரு அரை நாள் மாத்திரம் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பயிற்சிக்கு நீங்கள் வரணும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் 2 பெண்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன ஊழியங்கள் நீங்கள் செய்யலாம். அல்லேலூயா. நீங்கள் முழு நேர ஊழியராக வரலாம், தெபராலாக வரலாம், அல்லது இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம். இல்லை பிரதர், நாங்கள் கொடுக்க விரும்புகிறோன்னு சொல்கிறீங்களா, ஒரு தெபரால் மிஸ்டரிக்கு தேவையான பண உதவிகளை செய்து கொடுத்து நீங்கள் மிஸ்டரிகளை அனுப்புகலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படிப்பட்ட தேவ திட்டத்திற்காக ஜெபிங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதியை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். பாருங்க, இன்னைக்கு யாக்கோபு ஏசா இதை குறித்து தான் 2 பேர்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு சம்பவங்கள். யாக்கோபு என்ன செய்யறான், தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்யறான், பதான் அராமுக்கு புறப்பட்டு போகிறான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறான். ஆனா ஏசா என்ன செய்யறான், அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத அதை செய்யும்படி இவன் புறப்பட்டு போறான், இஸ்ரவேல் இடத்திற்கு புறப்பட்டு போறான். அல்லேலூயா. பாருங்க, என்ன வேதனைங்க.
இதை செஞ்சா எங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே போறோம் நாங்க. அந்த வசனத்தை நல்லா வாசி பாருங்க. 8ஆம் வசனத்துல, கானானியோடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினால் அவன் புறப்பட்டு போறான். இது பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே இது செய்யறதுங்க. இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க யாக்கோபு போல இருக்கிறீங்களா, ஏசா போல இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, நாம இதுல இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளணுங்க. நமக்கு எல்லாருக்கும் அப்பாவே ஏசப்பா தாங்க. ஏசப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க செய்யறீங்களா? ஏசப்பா இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே அதை நீங்க செய்யறீங்களா? ஏசாட்ட கேட்டா அவனுக்கு பிடிக்காதது வேணும்னு செய்யறாங்க, வேணும்னு செய்யறான். ஆனா நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஒருவேளை ஆண்டவரே இந்த ஏசா போல என் வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய ஜெபிப்பது உண்டு. அல்லேலூயா. அந்த ஏசாவுடைய பரிதாபமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து விடுகிறான், தன் அழைத்த அழைப்பை இழந்து விடுகிறான், தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து விடுகிறான். பாருங்க, நீங்க ஒரு கூலுக்காக அவனுக்குரிய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழக்கிறான். அவன் பாருங்க சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கான். தன்னுடைய தம்பி யாக்கோபு 31 வசனத்துல, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான், நான் உனக்கு கூழ் தருவேங்கிறான். நான் அடுத்து பாருங்க, இவனுக்கு அந்த விலையேற பெற்ற சேஷ்ட புத்திரோட வேல்யூ தரல. நான் சாக போறேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திரம் எனத்துக்குன்னு சொல்லி அதை விட்டு கொடுத்து விடுகிறான். என்ன பரிதாபம் ஐயா! இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் அற்ப சந்தோஷத்திற்காக தன்னுடைய அழைப்பை விட்டு விடுகிறார்கள். வரங்களை விட்ட ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். சந்தோஷத்தை விட்டவர்கள், வரங்களை இழந்தவர்கள் எத்தனை பேர்கள் ஐயா, எத்தனை பேர்கள் ஐயா! இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்களும் அப்படிப்பட்ட ஏசாவை போல் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? தேவன் தந்த அந்த அழைப்பு சேஷ்ட புத்திர பாகத்தை வெறுத்து விடுகிறீர்களா? அந்த உன்னத அனுபவத்தை இழந்து விட்டீர்களா? என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். லூக்கா 15 உள்ள இளையகுமாரனும் அப்படித்தான். தகப்பனோடு கூட தங்கி இருப்பது எத்தனை பெரிய மகிழ்ச்சிங்க. மணி அடிச்சா சாப்பாடு, இவன் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் பிரயாசப்பட, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைகள்னா நைட்ல இருக்குமா, ஐயோ நாளைக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அழுதுகிட்டே படுத்து இருக்குதுங்க. அவங்க எதை குறித்து கவலை கிடையாது. எங்க அப்பா பார்த்துக்குருவாரு, அம்மா பார்த்துக்குருவான்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிக்கிறவங்க பிள்ளைகள், ஐயோ ஃபீஸ் கட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்களா? இல்லைங்க, இந்த கால பிள்ளைகள் எதுக்கு தான் கவலைப்பட்டுச்சுங்க? செல்போன் இல்லைன்னு கவலைப்படுவாங்க. செல்போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ண எங்க அம்மா விடமாட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுற பிள்ளைகள் தான் இருக்குது. அவங்களுடைய தேவைகளுக்காக கவலைப்படுற பிள்ளைகள்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கு பாருங்களேன், அப்பா கூட இருக்கிறது அவ்வளோ சந்தோஷங்க. அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் 27 வருஷம் அந்த ஏசப்பா குறித்து பிரசங்கம் பண்றேங்க. எனக்கு எதை குறித்தும் கவலை கிடையாதுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. நான் ஏசப்பா கைகளை ஒப்பு கொடுத்த முதல் நாள் என்ன, எப்பொழுது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்துட்டாருங்க. அதை விட என்னங்க எனக்கு வேணும்? இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, இன்னைக்கு ஒன்னு யோசிப்பார், நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீல்ல, அது பெருசு கிடையாதா? அல்லேலூயா. இன்னும் மற்ற கவலைகள் நீ கவலைப்படாத. உயிரையே கொடுத்தவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்காக எனக்காக தன் ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாராம். நம்முடைய வியாதிக்காக ஒரு சிலுவை சுமந்தாராம். அல்லேலூயா. எனக்கு உணவையும் பின்தொடர்கிற அந்த சாபத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். என்ன அன்பையா, என்ன அன்பையா! தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனால் இந்த இளையகுமாரனுக்கு தகப்பனோடு இருப்பது போர் அடிச்சிருச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுக்குங்க எல்லாம் போரு தான். சர்ச்சுக்கு போறது போரு, பைபிள் படிக்கிறது போரு, ஜெபம் பண்றது போரு. அல்லேலூயா. இன்னைக்கு எதையுமே இங்க ஆண்டவர் செய்யறது ஆசையா செய்யணுங்க. அது ஒரு வேலையா செய்யக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே,
உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார். ஜெபத்தை வேலையா செய்யறியா, ஆசையா செய்யறியா? பைபிள் வாசிக்கிறத ஆசையா வாசிக்கிறையா, அது ஒரு கடமைக்காக வேலைக்காக செய்கிறையா? நிறைய பேர் பிரதர் பைபிள் படிச்சாலே தூக்கம் வந்துடுது பிரதர். நான் உன் பக்கத்துல ஒரு பணம் கெட்ட கொடுத்து இதுல எண்ணுங்கிறேன், நீ தூங்கிட்டே அந்த பணத்தை எண்ணுவியா? உலக பொருட்கள், உலக பண ஆசையெல்லாம் அப்படி பிரைட்டா ஆயிடுற. ஏன் அது மேல இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியல? வேத வசனம் கூட இம்பார்ட்டன், அது புதையலுங்க. அல்லேலூயா. ஆசையா வாசிக்கணும், ஒரு புதையலை தேடணும். இன்னைக்கு என்ன வார்த்தை கிடைக்க போகுது? ஒரு கண்ணாடிங்க. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்திற்கு முன்பாக ஒருவன் அமர்ந்தால் காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் சரிபடுத்துவார், பயங்கள் போகும். அல்லேலூயா. உன்னை விசுவாசத்தில் பலப்படுத்தும் வார்த்தைகள் உனக்கு ஜீவனை கொடுக்கும், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பைபிளுங்க ஆசையா வாசிக்கணுங்க. ஜெபம் பண்றதையும் ஆசையா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்றதையே நிறைய பேர் வேலையா செய்யறாங்க ஐயா. அல்லேலூயா. இந்த தகப்பனுக்கு எல்லாம் தகப்பனோடு இருக்கிற அந்த அனுபவம் இளையகுமாரனுக்கு போர் அடிச்சிருச்சு. இந்த செய்தி கேட்கிற சகோதரன், நீ எப்படி இருக்கிற? தகப்பனோடு இருப்பது, தகப்பனுக்கு கீழ்ப்படிவது உனக்கு எரிச்சலா இருக்குல்ல? எரிச்சலா இருக்குல்ல? போர் அடிச்சதுல நிறைய சபைகள்ல பார்த்துருக்கிறேன். சபை அங்க நடந்துகிட்டு இருக்கிறோம், நிறைய வாலிப தம்பிமார்கள் சர்ச்சுக்கு வெளியே உட்காந்து செல்போனை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிருச்சுங்க. அந்த இளையகுமாரன் பிரிந்து செல்லுகிறான். பிரிந்து செல்லும் போதுதான் நிழலின் அருமை வெயிலுக்கு போனதாங்க தெரியும். தாகத்தின் அருமை, தண்ணீரின் அருமை உங்களுக்கு தெரியுமாங்க? அல்லேலூயா. நாங்கள்லாம் ஒரு காட்டுக்கு விறகு பறக்க போயிட்டோம். தண்ணி தவிக்குது, தண்ணி எங்கேயுமே தண்ணி இல்லை. கடைசியில் ஒரு கிணறு, பால் கிணறுல அடிய ஆழத்துல கொஞ்சோன்னு தண்ணி இருக்குது. ஆனால் அது சாக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்குது. கீழே இருந்தா அதுவும் எங்களுக்கு தேன் போல ருசித்தது ஐயா. அந்த தாகத்துல அந்த தண்ணி, என்ன தண்ணி கிடைச்சால் என்னங்க, அதை குடிப்போம். கம்மாயில பெரிய தண்ணி இருக்கும், தாகம் எடுத்துச்சுன்னா அந்த கம்மாய் தண்ணி எத்தனையோ நாட்கள் குடித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இளையகுமாரனுக்கு தகப்பனோடு இருக்கிற அந்த அனுபவம் போர் அடிச்சதுனால், பிரிந்து சென்றதுனால் அவன் மனம் போன போக்கில் வாழ்ந்து பார்க்கிறான். அல்லேலூயா. உபச்சார, வேசித்தனம் எல்லாம் பணம் செலவாகிறது, பணம் குறைகிறது, நண்பர்கள் குறைகிறார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பண்ணி மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த தகப்பனுடைய அன்பு அவனுக்கு வருகிறது, அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களும் வயிறார சாப்பிடுவார்களே. அவன் திரும்பி வருகிறான், தகப்பனுடைய அன்பை நினைத்து திரும்பி வந்து மனம் விரும்புகிறான். அந்த தகப்பனும் இவனுக்காக ஏங்கி நிற்கிறார். இவன் தூரத்தில் வரும்போது ஓடுகிறாராம். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் சரி, எத்தனை விதமான பாவம் செய்து விட்டீங்களா, பின்மாற்றத்துல என் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கீங்களா, இன்றைக்கு ஏசப்பா கைகளில் மறுபடியும் என் தகப்பெடுத்து திரும்ப வரப்போகிறேன் என்று உன் இருதயம் சொல்லுமானால், இருதயத்தில் தீர்மானிப்போமானால், தீர்மானம் செய்வாயானால், என் ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படி ஓடி வருவார் ஐயா. உன்னை கட்டி அணைப்பார், முத்தம் கொடுப்பார், ஒருவேளை பெரிய விருந்தை உண்டு பண்ணுகிறார் ஐயா. அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஏசாவிற்கு தகப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுல, என்ன பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை மட்டும் நாங்க செய்யறான். அதற்காக அவன் இஸ்மவேல் இடத்திற்கு புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. ஆனால் யாக்கோபோ தன் தகப்பனுக்கும் தாயுக்கும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். இந்த வாழ்க்கை, இரண்டவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னங்க? ஏசா ஒரு நாளும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் என் ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்கினதே இல்லை, என் ஆண்டவரை அவன் சந்தித்ததே இல்லை. வித்தவுட் காட் அவனுடைய வாழ்க்கை எல்லாம் சஞ்சலமாக இருக்கிறது. ரியல் சந்தோஷத்தை அவன் அனுபவித்ததாக இல்லை. அல்லேலூயா. அருமையான செய்தியை கேட்கிற சகோதரனை, வாழ்நாள் முழுவதிலும் ஏசா என் ஆண்டவரை சந்திக்கவே இல்லை, என் ஆண்டவரிடத்தில் உண்மையான சந்தோஷத்தை பெறும்படி ஜெபித்ததே இல்லை.
என் ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் பார்த்ததே இல்லை. என் ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்காத ஒரு ஏசாகவே அவன் மரித்து விட்டான். பாருங்க, இந்த உலகத்துல அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துமாங்க. உன்னை படைத்த ஆண்டவரை சந்திக்கும் போதுதான் உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியும், அர்த்தம் தெரியுங்க. எல்லாருடைய மனசுலங்க ஒரு வேகன் இருக்குங்க. அந்த வேகன் வெற்றிடம் இருக்குங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சிகரெட் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், உபச்சாரம் வேசித்தனம் பண்றான், சிற்றின்பங்களை செய்கிறான், போதை ஊசிகளை போட்டுக்கிறான். ஆனா இவ்வளவு எல்லாம் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சந்தோஷம் கொடுக்கும். நிரந்தர ஒரு சந்தோஷம் யாருக்குமே இருக்காதுங்க. நான் நினைக்கிறேன் ஏசாவுடைய வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தை அவன் அனுபவித்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரிய சகோதரி, நீ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏசா போல் இருக்கிறாயா? என் ஆண்டவரை சந்தித்து பார். என் ஆண்டவர் கைகளில் உன் வாழ்க்கை அர்ப்பணித்து பார். இயேசுவே எனக்காக இறங்கும், என்னுடைய வெற்றிடத்தை நிரப்பும் என்று சொல்லி வாய் திறந்து நீ ஜெபித்து பார். ஒரு மாற்றம் இருக்கும். நீ இப்பொழுது அந்த சந்தோஷத்தை உணர்வாய் சகோதரன் சகோதரியே. ஐயோ நான் குடிக்க வேண்டாம் நினைக்கிறேன், குடிச்சுறேன்னு சொல்றியா? நீ நினைச்சா எந்த கெட்ட பழக்க வழக்கத்தையும் நிறுத்த முடியாது. நீ ஏசப்பாடு சொல்லணும், ஐயோ என் குடி வழக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை தாரும், இந்த அந்தரங்க பாவத்துல எனக்கு விடுதலை தாரும் என்று நீ ஜெபிக்கும் போதுதான் என் ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார் ஐயா. அல்லேலூயா. ஏசா தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் வேதனையில் தான். ஆனால் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். என் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், தரிசனம் ஆகிறார், தேவதூதர்களை அவன் தரிசிக்கிறான். என் ஆண்டவர் அங்கு ஏணிக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதோடு கூட வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தங்களை வாச ஆட்சியுங்க. இவன் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு அனாதையாக அவன் ஒரு கல்லு மேல தலை வச்சு வனாந்திரத்தில் படுத்திருக்கிறான். என் ஆண்டவரை அவனை சந்தித்து 13ஆம் வசனம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற கவனிங்கள். கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன் கூட இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமல் உன்னை கைவிடுவதில்லை. என்ன ஆண்டவர் ஐயா. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பிரயாணம் செய்ததினால் என் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கிறது, வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, தேவதூதருடைய ஒத்தாசை கிடைக்கிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, இரு பரிவாரங்களை அவன் பெறுகிறான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது நீ செய்வாயானால் யாக்கோபை என் ஆண்டவர் சந்தித்தது போல உன்னை சந்திப்பார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபிற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். வாக்குத்தத்தின் உண்மையுள்ளவராக அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கால் வரைக்கும் ஒரு காலம் ஏசாவா தான் நான் இருந்தேன். என் ஆண்டவர் எனக்கு தொடர்பே கிடையாது. பாவமும் நிந்தைகளும் ஒருவேளை பலவீனங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. ஏசா என்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட உடனே என் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுன்னு எத்தனை ஆசீர்வாதங்கள் ஐயா. ஒரு முறை நான் ஊழியத்திற்கு வந்து ஒரு சில மாதங்களில் எனக்கு அரசாங்க வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்துருச்சுங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன் மதத்தை பரப்பிக்கிட்டே இந்த வேலையும் செய்டா, நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லி அழுவுறாங்க. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு நீர் சாக கிடந்து எனக்கு சுகம் கொடுத்ததுனால தானே ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு நாள் மறுதளிச்சிட்டேன், இயேசுதான் என்னை சுகமாக்குன்னு மறுதளிச்ச போதும் நீர் எனக்கு தரிசனம் ஆனீர். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிற அந்த தரிசனத்தை என் கண்ணார பார்த்தேன். நீ அழுகிற சத்தத்தை கேட்டுதானே நான் ஊழியத்துக்கு வந்தேன். என் கண்ணீரை துடைச்சு ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார் என்று தானே நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன்.
ஆனால் இப்பொழுது வேலை வந்திருக்குது. நான் வேலைக்கு போவா, உங்கள் வேலையை செய்வா. அல்லேலூயா. என்ன செய்வென்று தெரியவில்லை என்று ஜெபித்து பார்த்தேன், பதில் இல்லை. கிறிஸ்தவ நண்பரிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து தான் வரும். உங்களுக்கு ஏசப்பா சித்தம் இல்லாமல் வேலையே கிடைச்சிருக்காது, நீ வேலைக்கு போ கணேச, வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய் சொன்னார்கள். ஆனால் நான் இன்றைக்குத்தான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணணுங்கிற நிலைமையில் நான் யோசித்து பார்த்தேன். ஏசப்பா எனக்கு உயிரையே கொடுத்துருக்கிறார், என் கண்ணீரை துடைச்சிருக்கிறார். அந்த கண்ணீரை துடைச்ச ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். தராசில் நிறுத்து பார்த்தேன், எதுக்காக நான் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன வேண்டி, ஏசப்பா அழாதீங்க, நான் உங்கள் கண்ணீரை துடைக்க தான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நேரத்தை செலவிடுவேன், இனி சாகும் வரை உமக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக கிராமங்களுக்கு புறப்பட்டு போக ஆரம்பித்தேன் ஐயா. அல்லேலூயா. அந்த ஒரு தீர்மானம் இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறாரே. என் ஆண்டோடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேன். எத்தனை தரிசனங்களோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்க, அவருடைய வார்த்தைகளை யாக்கோபு கேட்டது போல நானும் கேட்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கென்று கீழ்ப்படியும்படி யாக்கோபை போன்று ஒப்பு கொடுத்தால் ஆண்டு உன்னோடு கூட பேசுவார், தரிசனம் கொடுப்பார், வாக்குத்தத்தம் கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், இரு பரிவாரங்களை கொடுப்பார். கீழ்ப்படியாதபடி என் தகப்பனை எப்படி துக்கப்படுத்த முடியும் என்று சொல்லி ஏசாவை போன்று உன் வாழ்க்கையை கொடுப்பாயானால் எத்தனை பரிதாபம் ஐயா. நீ ஏசாவா யாக்கோபா? ஏசாவை போய் வாழ்ந்து வாழ்நாளை வீணாக்க போகிறாயா? யாக்கோவை போன்று என் ஆண்டவருக்காக பிரயோஜனமாக மாற்றப் போகிறாயா? ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, ஏசா தகப்பனுக்கு எது பிடிக்காதுன்னு சொல்றத நினைத்து அவன் தன் வாழ்நாள் ஒப்பு கொடுத்ததினால் அவனுடைய வாழ்நாள் வீணாக மாறிவிட்டதே. யாக்கோபு தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனதினாலே நீ அவனை சந்தித்து தரிசனம் கொடுத்தீர், வார்த்தைகளை கொடுத்தீர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் யாக்கோபை போன்று உமக்கு கீழ்ப்படியும்படி என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பேரை பெருமைப்படுத்துவீராக, அவருடைய குறைச்சல்களை நிறைவாக மாற்றுவீராக, வியாதிகள் சுகமடையற்றும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், அவருடைய பிள்ளைகளை குறித்திருக்கிற கவலை எண்ணங்கள் மாறட்டும். நீரே மெய்யான தேவன் என்பதை இவள் அறிந்துமை துதிக்கட்டும், பொருதனைகளை செலுத்தட்டும். யாக்கோபு பொருதனை செய்தது போல இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பொருதனை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51,
விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்தி வைராக்கியம் உள்ளவரை கர்த்தர் தமக்காகவே தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நான் கர்த்தரை அறியாதவன், ஆனால் கர்த்தர் என்னை முன்குறித்தபடியினால் எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்தார். எங்களுக்கு சேசை சர்ச்சிலே திருமணமானது. நாங்கள் இன்றோட திருமணமாகி 42 வருடங்கள் ஆகின்றது. ஆண்டவர் 42 வருடங்களாக எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து வருகிறார். குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறார், பேரன் பேத்திகளை தந்திருக்கிறார். எங்களை இந்த 42 ஆண்டு காலமாக தேவன் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கார். கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களின்படியெல்லாம் கர்த்தர் எங்கள் பேரை பெருமைப்படுத்தி வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றி வந்திருக்கிறார். எங்களுக்கு அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள் எத்தனையோ வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் எங்கள் மனைவி ஒரு சாட்சி சொல்வார்கள். அவளுடைய காதை பற்றி அவர்கள் சொல்வார்கள். எனக்கு காது வலி அதிகமாக இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட காமிச்சோம். ஒரே நாளையில் 4 டாக்டர்கிட்ட காமிச்சேன். காமிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும், அது சரியாக ஆகும்னு சொல்ல முடியாது, நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும், தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, ஒரு சைடு முடியை எடுத்து தான் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசில் பயந்து போய் இருந்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த நேரத்தில் அண்ணனோட இதை ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் ஒரு பொருத்தனை பண்ணி அவங்க சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் சொன்னேன், எனக்கு சுகமாகட்டும் ஆண்டவரே, நானும் எளியவர்களுக்கு என்னால் ஏண்டதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. அந்த காது வலிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆமாம் 50,000 வரைக்கும் மேலே செலவாகும்னு சொன்னாங்க. அதனால் அது பூர்ணமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அது கவலையாக இருந்துச்சு மனசில். இன்னி தலைக்கே எண்ணெயே தேய்க்கக்கூடாது, குளிக்கவும் கூடாது, 15 நாளைக்கு ஒருக்க தான் குளிக்க பார்க்கணும், காற்றுக்குள்ளே எப்பவும் பஞ்சு வச்சுக்கணும், குளிர்ந்த காற்று படக்கூடாது, ஈரமாக எப்பவும் இருந்து வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஆண்டவர் மேலே பார்த்தப்பட்டு விசுவாசத்தோட இந்த பொருத்தனையோட சொன்னேன், நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற செலவை நான் ஏழை பிள்ளைங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன், அந்த ஊழியத்துக்கு கொடுக்கறது மூலமாக எனக்கு எந்தவித வலியும் இல்லாதபடி எனக்கு பூர்ண சுகம் தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன். இன்னும் முடிய 2 வருஷம் ஆச்சு. அந்த வலி எதுவும் இல்லை, காற்றுல நீர் வந்தது எல்லாமே நின்றுச்சு. இப்போ 1 விட்டு 1 நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னால் 3 வருடங்களுக்கு முன்னால் அட்டாக் வந்து வீட்டில் தனிமையில் இருந்தேன். எனக்கு ஜீவன் தந்ததும் இல்லாமல் எனக்கு கிருபையினால் நன்மையினால் அவர் பாராட்டின கிருபைகளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எனக்கு மனுஷ உதவியெல்லாம் கொடுத்து ஆண்டவர் எனக்கு பெரிய சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த தொழிலை மென்மேலும் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கின்றார். நான் கடந்த 53 ஆண்டுகளாக காய்கறி அவரை மற்ற கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ பேர் என் பக்கத்தில் வந்து போட்டிக்கு வச்சவங்க மற்றவங்க எல்லாமே நிறைய பேர் இல்லை. ஆனால் கர்த்தர் என் தொழிலை அபரிமிதமாக இருந்து நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். கர்த்தர் என்னோட கூட இருந்து 53 வருடங்களாக நான் தொழில் செய்ய கிருபை பலன் தந்திருக்கிறார். இந்த ஆண்டு கூட கர்த்தர் எனக்கு SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பரீட்சை எழுத கிருபை தந்து அதில் பாஸ் பண்ண வச்சு அதில் பிஸ்னஸ் தந்து கொண்டிருக்கின்றார். அதுக்குரிய பொருத்தனைகளோடு நாங்கள் இன்றைக்கு வந்தோம். முதல் பலனையும் இங்கே கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பிள்ளைகளுக்காக எடுத்திருக்கிற தீர்மானத்தில் இன்று தான் அந்த காணிக்கைகள் ஆரம்பத்திலையும் கர்த்தர் எங்களுக்கு அந்த பொருத்தனையை முதல் பலனாக கொடுக்கவும் கிருபை செய்தார். இன்னும் கர்த்தர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல
செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இது போக கர்த்தர் எங்களுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக தண்ணீரால் மிகவும் கஷ்டப்பட்டோம், தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் எனக்கு அந்த அளவு கூட கர்த்தர் மேல பிரிய இருந்தது, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அப்படியே முழங்கால் போட்டு பைபிளை அப்படியே எடுத்து விரித்தேன். பைபிளை விரிக்கும் போது ஒரு வசனம் வந்தது, அந்த வசனத்தை அப்படியே வாசித்த உடனே மனப்பாடம் ஆயிடுச்சு. சிறுமை எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு அன்றே பொழுதிலே அவங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கு ஒரு போர் போட்டு கொடுக்க உதவி செய்தார்கள். நல்ல தண்ணி அன்றைக்கே மழை வந்தது, அன்றைக்கு செழிப்பான தண்ணீர். இன்று வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில தண்ணி பஞ்சமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு தண்ணீரினால் எங்களை மிகவும் ஆசீர்வதித்திருக்கின்றார். கர்த்தர் செய்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் குடும்பமாக, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எல்லோருமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆனால் போராட்டங்கள் பாடுகள்னு வந்துட்டா கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்கு வரும். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, யோபு 29வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். சென்று போன மாதங்களில் தேவன் என்னோடு இருந்தாரே, அந்த காலங்கள் மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்குறத பார்க்குறோம். அந்த பழைய வாழ்க்கையை பார்த்து அவர் சொல்கிறாரு 29:5, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அன்னைக்கு நல்லா இருந்த காலத்தில் என் கூட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. தற்பொழுது இது அவர் சொல்கிறத பார்க்கும்போது யோபு 23 பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை தேடுறார். தன்னுடைய நெருக்கம், வியாதி, எல்லார் பிள்ளைகள் செத்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அதில் கர்த்தரை எப்படி தேடுறேன்னு சொல்கிறாரு 8:9. யோபு 23:8-9. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் இந்த செய்தியோடைய நான் சொல்ல வர்றதை கவனிங்க. நல்லா இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது நம்ம கூட கர்த்தர் இல்லாததை போல இருக்குது. ஆனால் மறந்துடாதீங்க, பைபிள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு மனிதன் எங்கேயுமே ஓட முடியாது. காற்று எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்ம உணர்வுகள் சொல்லுது, நல்லா இருக்கும்போது இருக்கிறத போல உணர்வு ஒத்துக்கொள்ளுது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய உணர்வுகள் கர்த்தர் இல்லையோ என்று சொல்லி சந்தேகப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏன் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? நிறைய நேரம் கர்த்தர் இல்லையோன்னு தோணும், அப்போ தான் ப்ராமிஸை நினைக்கணும். இல்லை, எனக்கு ஒருவேளை தோணுது கர்த்தர் இல்லாதது போல தோணுது, என்கிட்ட இல்லாதது போல இருக்குது, ஆனாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கட்டாயமாக என் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட 3 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கிறார். என்னைக்கு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட நாள் வருகிறதோ அப்போ தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 28 நாம் அங்கே கடைசியில் நாங்கள் அங்கே பார்க்குறோம், 20வது வசனத்தில் கடைசி பகுதியில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏன்? இவ்வளோ நாள் கண்ணால் பார்த்தாங்க, ப்ராமிஸ் தேவையில்லை, வாக்குத்தத்தம் தேவையில்லை, இனி அவர்கள் கண்ணால் பார்க்க போவது இல்லை, அதனால் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. உனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு நீ தெரியல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேதுருவை சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். நீ ஒரு நாளும் நான் உன் கூட இல்லைன்னு நினச்சிடாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், ப்ராமிஸ். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ளுவோம். நம்ம உணர்வு தேவன் இருக்கிறார் என்று சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். தைரியமாக இருப்போம். கோழி கத்துது, டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது, கொக் 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 கோழி கத்துது, டிக் டிக் டிக்
டிக் கடிகாரம் ஒலிக்குது வேகமாக நீ எழுந்திடு வேதத்தை நாளும் படிச்சிடு வேகமாக நீ எழுந்திடு வேதத்தை நாளும் படிச்சிடு இயேசுவோட பேசிடு இன்பமாக வாழ்ந்திடு இயேசுவோட பேசிடு இன்பமாக வாழ்ந்திடு கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது வேகமாக நீ எழுந்திடு வேதத்தை நாளும் படிச்சிடு வேகமாக நீ எழுந்திடு வேதத்தை நாளும் படிச்சிடு இயேசுவோட பேசிடு இன்பமாக வாழ்ந்திடு இயேசுவோட பேசிடு இன்பமாக வாழ்ந்திடு கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது கொக் 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 கோழி கத்துது டிக் 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 கடிகாரம் ஒலிக்குது. தேங்க்யூ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கிராம மிஸ்ரி இயக்கத்தின் சார்பாக என் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்னரியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு மிஸ்னரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். C.D. ஸ்டேட் என்பவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். C.D. ஸ்டேட் என்ற ஒரு மிஸ்னரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிஸ்னரி வரலாற்றில் இவர் ஒரு நட்சத்திரம் என்று பெயர் பெற்றவர். 1860ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்த இவர் ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக இவர் இருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரர் ஜார்ஜ் என்பவர் வியாதி படுக்கையாக அவர் படுத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஸ்டாட் நினைச்சாராம், அவர் தன்னுடைய வாழ்க்கையும் தன் எதிர்காலத்தையும் அவர் யோசித்து கொண்டிருக்கிறப்ப, ஒரு மனிதன் நித்தியத்தை நோக்கி கொண்டு போகிறப்ப இந்த பணமும் இந்த புகழும் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் யோசிச்சாராம். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து சென்றுடும். ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தவர் தன்னுடைய வாழ்க்கையை மிஸ்னரி ஊழியத்துக்கென்று அவர் அர்ப்பணித்தார். உலகில் பல நாடுகளில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். சீனா, ஐரோப்பிய நாடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த இவர் நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஊட்டி என்ற பகுதியில் சில காலமாக அவர் ஊழியம் செய்தார். இவர் தன்னுடைய 25வது வயதிலே சீனாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தகப்பனார் மறித்து விட்டதாகவும், இதற்கு முன்பதாக இவருடைய பெயரில் கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வைத்ததாகவும் இவர் கேள்விப்பட்டார். ஆனால் பாருங்க, இவ்வளவு சொத்துக்களையும் அவர் வச்சு அவர் ஊழியத்துக்கோ எதுக்கோ அவர் பயன்படுத்தாம இந்த பணத்தை எல்லாம் மற்ற ஊழியங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு சொல்லி D.L. மூடி வைத்திருந்த வேதகாம கல்லூரி பகுதிக்கு ஒரு தொகையையும், அடுத்தபடியாக ஜார்ஜ் முல்லர் ஆதரவற்ற சிறுவர்கள் வைத்திருந்த அந்த மிஷனரி ஊழியத்துக்கு ஒரு பகுதியையும், அடுத்து உலகில் நடக்கிற சால்வேஷன் ஆர்மி என்ற ஊழியத்துக்கு ஒரு பகுதியுமாக இந்த கோடிக்கணக்கான பணத்தையும் அவர் பகிர்ந்து கொடுத்துட்டார். ஒரு சிறிய தொகையை மட்டும் அவர் கையில் வச்சிருந்தார். அது ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய எதிர்கால மனைவிக்காக அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தார். ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக ஆண்டவர் அவருக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். அவங்க பேர் பிரிஸ்கில்லார். 2 பேரும் அவங்க திருமணம் பண்ணி அடுத்த நாளே அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இப்போ இருந்த பணத்தையும் மற்ற ஊழியத்துக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமெல்லாம் என்ன செஞ்சுருப்போம்? ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கு பணம் வருது, இல்லை நம்ம அப்பா அம்மா ஒரு சொத்துக்கள் நம்மளை எழுதி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்வோம் நம்ம யோசிப்போம். இதை என் பிள்ளைக்கு எழுதி வைக்கணும், இல்லை ஒரு வீட்டை கட்டிடணும், ஒரு நிலத்தை வாங்கிடணும், இல்லாட்டி அந்த பணத்தை எப்படிலாம் நம்ம சேகரிக்க முடியுமோ பாதுகாக்க முடியுமோ அப்படித்தான் நம்ம இன்னைக்கு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆதி அப்போஸ்தல காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு சீசர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலங்களையும் வீடுகளை விற்று அப்போஸ்தலர் பாதபடியில் வச்சு ஊழியத்தில் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஆமாங்க, இன்றைக்கும் ஒருவேளை நமக்கு அநேக பணங்கள் இருக்குது, செல்வங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்கிறோன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம மிஸ்தரி ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய நம்ம இருக்கிற பணங்கள், அது காணிக்கையாக இருக்கலாம், தசமபாகமாக இருக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம உற்சாகமாக தேவனுக்கென்று நம்ம கொடுக்கிறப்ப தேவன் நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளார்க். அவங்களுக்கு 9 பிள்ளைங்க. அவங்க பல வருஷங்களாக ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அமெரிக்கா தேசத்தில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல வருஷங்களாக அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த 9 + 2 பேர் 11 பேருக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாள் ஆயத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போ அங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்களாம். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் போய் அமெரிக்கா தேசத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயத்தப்பட்டு இவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தினோமே, ஆனால் போக முடியாதபடி இப்படி கடைசி நேரத்தில் இந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா தன்னுடைய மனைவியை திட்ட, அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய் கடி வாங்கின அந்த பையனை திட்ட, ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு 5 நாள் கழித்து கேள்விப்படுறாங்க. அது போன விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இந்த விமானத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம 11 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம், இறந்து போயிருப்போம். அதிலிருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தினாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையோ நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இது எனக்கு பேர்டனாக இருக்கே, இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பேர்டனை நம்ம சுமந்து தான் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரத்தில் வைத்து கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் ஜெப கூடுகை நாள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று. நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் பாலன்ஸ் மஹால், பாலன்ஸ் ஹோட்டல் அருகில், கிருஷ்ணாபுரம். இக்கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல அன்போடு. மனதில் கலக்கமா?
வாழ்வில் பயமா? பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா? வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா? தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை. இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 87780826167